ஹாய் டியூட், எப்படி இருக்கீங்க? உங்களை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ரீல்ஸ் இந்த செம்மையாக இருக்கும். அதுவும் உங்க கூட ஒரு க்யூட்டாக ஒரு பையன் இருப்பான் தெரியுமா? அவனை பற்றி பேசாதீங்க. அவன் வந்து வேற லெவல். அவரை பற்றி தப்பாக பேசினா கடுப்பாயிருவேன். நான் உங்கள்கிட்ட நான் பேச வந்ததே அவரை பார்க்கறதுக்காக தான், அவர்கிட்ட பேசணுன்றதுக்காக தான். அவரோட ஆக்டிங் என்ன, அவருடைய அந்த கியூட் ரியாக்ஷன் எப்படி இருக்கு, வேற லெவல் இருக்கு. நீங்க ஆனா அவர் கூட சேர்ந்து அதை வந்து பாழாப்படுத்துறீங்க. வீடியோ போட மாட்டேன், அடிக்க மாட்டேன். எங்க அப்படி சொல்லலைங்க, நான் வீடியோவே போட மாட்டேன். ஐயோ எனக்கு சந்தோஷமா பாருங்க, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப்புங்க. அவருடைய அந்த சிரிப்பு, அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுவாரோ, அவர் பேசுற அந்த கியூட் கர்மமும் பண்ணிட்டு போங்க. அதை என்ன விட்டுருங்க. நான் நிறைய நாள் பொறாமப்பட்டிருக்கேன். நான் ஏன் பொண்ணா பிறந்தது கூடாது, அந்த சசியை வந்து நானே லவ் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு அவர் வந்து செம்மையா ஆக்ட் பண்றாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? புறம்போக்கு எங்கேயாவது பேசுங்க. நீங்க இந்த புறம்போக்குன்னா வேஸ்ட்லேண்ட், அதாவது சசின்றவர் வந்து வேஸ்ட்லேண்டை கூட வந்து ஒரு இந்த லேண்டா மாத்துவார். பூக்கள்லாம் நிறைய பூக்கள், இது கார்டன், அந்த மாதிரி. சொல்லுங்க சொல்லுங்க சசிக்கிட்ட நான் பேசணும். அவர்கிட்ட ஒரு டைமாவது அவர்கிட்ட ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரே ஒரு செல்ஃபியாவது இருக்கணும். அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும். இதெல்லாம் என்னுடைய கனவாக இருக்குது. அந்த கனவு என்னைக்காவது நினைவாகணும்னு பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இருக்கும் போது உங்களோட பேக் பார்த்து தான் அந்த நீங்களாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். கரெக்டாக நீங்களாக இருக்கீங்களா? ஸோ வேற லெவலுங்க, செம்மையாக இருக்குது. அவரை கேட்டதாக சொல்லுங்கள். உங்களை கேட்டு உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணலாம்ல? நீங்கள் போடாதீங்கன்னு சொன்னாலும் நான் போடுவேன். அப்போ தான் வந்து சசி பார்ப்பாருன்னு. சரி, நான் அவரை கேட்டதாக சொல்லுங்கள். பாய்.